உடம்புக்குள்ளார எல்லா தெய்வமும் இருக்குங்கய்யா, எல்லா சாமியும் இருக்கு. இப்ப யாருக்கிட்ட போய் நான் கேட்கறது, என்ன கேட்கறது? அது ஒரு சாமி காட்சி கொடுத்துச்சுன்னா அதுகிட்ட போய் இருக்கிற எல்லா குறையும் நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார்ல, மூக்குத்தி அம்மன்ல சட 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 சடன்னு சொல்லிடலாம். திடீர்னு 10 சாமி வந்து நிக்குதுன்னு வச்சுங்க, திடீர்னு 10 சாமி, இங்க விநாயகர் நிக்கிறாரு, இங்க முருகன் நிக்கிறாரு, இங்க பெருமாள் வேற சங்கர கருத்தவன் நிக்கிறாரு, இங்க சிவன் நிக்கிறாரு, சக்தி நிக்கிறாரு, 10 பார்த்தீங்கன்னா தம்பிச்சு பெருமாள். எதை எப்படி கும்பிடுறது? ஐயா கை முடல காலு முடல கேட்க வந்ததை மறந்துடும். பிரச்சனை என்னன்னா உங்க உடம்புக்குள்ளார எல்லா சுவாமியும் இருக்கு. இப்ப என்ன சுவாமி வேணும்னா எப்படி கேட்கறது, எனக்கு என்ன கேட்கறது யாருக்கும் தெரியல. நம்ம விஸ்வரூப தரிசனம் வகுப்பு பண்ணணும். என்ன பண்ணோம்? பியூரா பெருமாளை கூப்பிட்டு அந்த வகுப்பு நடத்தினார். சத்ரு சம்ஹாரம் ஒரு வகுப்பு நடத்தினார். அதுல என்ன பண்ண, பியூரா முருகபெருமானை கூப்பிட்டு சத்ரு சம்ஹாரத்தின் அதிபதி திருச்செந்தூர் முருகபெருமானை கூப்பிட்டு வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தணும். ஒன்லி போக்கஸ் முருகபெருமான், ஒன்லி போக்கஸ் விஸ்வரூப தரிசனத்துக்கு பெருமாள். எத்தனையோ பேர் பெருமாளோட காட்சி அடைஞ்சாங்க, எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம பெருசா விளம்பரப்படுத்திக்கல, ஒவ்வொரு கண்டென்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்படி இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா சொர்ணாகர்ஷண. இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் உங்க உடம்பை இனி சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப ரிஷிகள் முனிகள் எல்லாம் எங்களுக்கு நீங்க சொர்ணத்தை ஆகர்ஷணம்னா வரவழைத்த எங்க கிட்ட அழைச்சிட்டு வந்து சொர்ணத்தை கொடுத்து எங்களை காக்கணும்னு சித்தர்கள் முனிகள் ரிஷிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால பைரவ பெருமானே சொர்ணாகர்ஷண பைரவர் எப்படி வராது? சூக்ஷமா வராது. ஆதியில சொர்ணாகர்ஷண பைரவருக்கு கோயிலே கிடையாது. சொர்ணாகர்ஷண பைரவர் பியூரா மந்திரத்தால் சூழப்பட்ட, சப்தத்தால் சூழப்பட்டவர், வடிவத்தால் சூழப்பட்டவர். அவரை மந்திர சப்தங்கள் சொல்லி சொர்ணாகர்ஷண பைரவர் பலருக்கு அதை புரிஞ்சு காட்சி கொடுக்கிறார். அத பின்பு ரிஷிகள் வந்து அவர் இப்படி இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு எழுதுறாங்க. அந்த வடிவத்தை வச்சுதான் உங்களுக்கு செக்ஷன் ஆஃப் போட்டோஸ் வந்திருக்கு. இப்ப கோயில் பிரதிஷ்டை பண்றாங்க. ஆதியில சொர்ணாகர்ஷண பைரவர் கிடையாது. இது ரகசியமாக பின்பற்றி வந்த சப்தத்தை மட்டும் பிரயோகம் செய்து, சப்தத்தை மட்டும் மந்திர சொற்களாக சப்தத்தை பிரயோகம் செய்து சொர்ணாகர்ஷண பைரவரை நாம் நமக்குள் நாம் ஓடுகின்ற மூச்சின் வாயிலாக சில சப்தத்தை ஒருங்கிணைந்து சொர்ணாகர்ஷண பைரவரை நாம இதயத்துல இருத்தி வச்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சொர்ணாகர்ஷண பைரவர் இந்த சொர்ணாகர்ஷண பைரவ ரகசியத்துல, ரகசியம்னால என்ன வெளியில சொல்லக்கூடாது. நம்ம வேற வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு வேற பல பேர் கேட்கிறான், ரகசியத்தை சொல்லக்கூடாது ஐயா, ரகசியம் ரகசியம்னு போடுறாரு, ஆனா வெளில வேற சொல்றாரு. இல்ல, ரகசியத்தை ரகசியமா சொல்றேன், நீங்க ரகசியமா வச்சுக்கீங்க. சில ரகசியங்களை வீடியோல நாங்க டெலிட் பண்ணிட்டு தான் அனுப்புவோம், கட் பண்ணிடுவோம். இங்க சொல்ற எல்லா ரகசியத்தையும் அப்படியே வெளில விட்டுக்க முடியாது. இன்னைக்கு பிராப்தம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ரகசியத்தை ரகசியமா சொல்றேன். ஏன்னா சில பேர் நான் ரோல் மாடலா வச்சிருக்கேன் வாழ்க்கையில. அதுல ஒரு பெரிய ஒரு நபர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருக்கோஷ்டியூர் மலை உச்சில இருந்து கோயில் கோபுரத்துல இருந்து ராமானுஜர் ஒருத்தர் இருந்தார். எப்ப ரகசியமா வச்சுக்க, சொர்க்கத்தோட திறவுகோள் வைகுண்டத்திற்கு உண்டான சாவியை ரகசியமா வச்சுக்கன்னா குரு சொன்னார். இவரும் குருநாதரெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து ஐயா நான் ரகசியமா வச்சுக்கிறேன்னு நேரா போனாரு. திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்துல ஏறி குளிச்சவன் குளிக்காதவன், எந்த ஜாதி எந்த வேலை பார்த்தவன் எல்லா வேலையும் கூப்பிடுறாரு. ஐயர்களை மட்டும் கூப்பிட்டு சொல்லல. அவரு ஐயரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சூத்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, சத்திரியனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாராலும் ஐயோ எல்லாரும் வாங்க வாங்கிறாரு. என்னன்னா சாமி கூப்பிடுறாருன்னு போனா வைகுண்டத்திற்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான திறவுகள் எல்லாரும் சொல்லுங்கடா, அறிவும் நமோ நாராயணன் சொன்னவனுக்கு முக்தி, யோசிச்சவனுக்கு கன்ஃபார்ம் டெத். ஒரு நாள் அன்னைக்கு டெத் ஆகல, எனக்கு யாரெல்லாம் உச்சரிச்சானோ அவனுக்கு முக்தி. இப்ப அறிவோம் நமோ நாராயண நாயங்கிற இந்த மந்திரம் உலகத்திற்கு வெளிப்படையாக கிடைத்தது யாருனால? ராமானுஜர். ரைட். சொன்ன ராமானுஜர் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்காரு, உயிரோட ஜீவ சமாதியா உட்கார்ந்துருக்காரு. சொல்லி வாயால சொன்னவெல்லாம் முக்தி அடைஞ்சிட்டான். இந்த மந்திரம் வெளி உலகத்திற்கு ராமானுஜரால்
பெரிய மந்திரம் நிலைந்திருக்கு, ரகசியமா இருந்துச்சு. இப்ப நம்மளாம் அறிவோம், நம்ம நாராயணாய சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? முக்தி கிடைக்குமா, காசு கிடைக்குமா? முக்தி கிடைக்குமா, காசு கிடைக்குமா? அது முக்திக்கான மந்திரம், முக்தியெல்லாம் கொடுக்கும். நம்ம அது பெருமாள் கோயில போய் அறிவோம் நமோ நாராயணாய, பெருமாளே என் கடனால, பெருமாள் பாப்பாரு. இது என்ன அரமெண்டலா இருக்கு? சுபிக்ஷமான நம்மள சொல்ற எவ்வளவோ நமோ வாசுதேவாய அவ்வளோ மந்திரங்கள் இருந்தாலும் இவன் முக்திக்கான மந்திரத்தை சொல்லிட்டு பைத்தியகாரமா இவனுக்கு வந்து காசு கேட்கிறானே, இவனுக்கு அறிவா, இவனுக்கு காசு கொடுத்தா இவன் தாங்க மாட்டான், இவன் பைத்தியம். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இந்த பழனி மலையில அரோகரா கோஷம் போடுறாங்க, ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்டான்னு வச்சுங்க, அரோகரா அவன் சொல்லிட்டு நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் பின்னால வர சந்ததிகள் அரோகரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சும்மானு இருக்கிறது இல்லை. அவனே பாவம் கால கையில விழுந்து உருவாதவங்க எல்லாம் வந்து கோயில வந்து அப்பதான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். இந்த பிள்ளைங்க சும்மா இல்லாம போய் அந்த எண்ணெயை தொட்டு செவுத்துல போய் பரிச்சனை கூட எழுதி போடுறது. ஒரு பொண்ணு எழுதி முடிச்சு முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் தான் அந்த ஃபுல்லாவே நம்பரா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் கோயில்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சு அது எவன் காசும் கொடுக்கவும் பண்றான். பிரசித்தி பெற்ற கோயில்லாம் அள்ளி அள்ளி கொட்டுறான். பாவம் அங்க இருக்கிறதும் சிவன் தான், இங்க இருக்கிறதும் சிவன் தான். காளகஸ்திலையும் திருவண்ணாமலையும் அள்ளி கொட்டுறவனும் சாதாரணமா கிராமத்துல இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டான். அதுவும் சிவன் தான் இதுவும் சிவன் தான் கேட்க மாட்டான். திருப்பதியில கொண்டு போய் கொட்டுறான். நம்ம ஊர்ல இருக்க பெருமாள் கோயில் பாவம் விளக்கேறியதே நாதி இல்லாம இருக்கு. பெருமாள்கிட்ட போய் கொடுத்தாதான் காசு வருங்கிறது அவனுடைய நம்பிக்கை. அப்படி இவனே அப்படியே சொல்லி கிள்ளி ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சு அங்க போய் நம்பரை எழுதி போடுறது. அப்ப சுவாமி உங்களை சபிக்குமா, இல்ல உடனே பாஸ் பண்ண வைக்குமா? சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும். என் கோயிலே வந்து நீ அசிங்கம் பண்ற, உன் நம்பரை எழுதி வச்சு போ, உனக்கு மார்க் 10 குறோம் நீட்டு போச்சா 2 மார்க்ல அப்படின்னு உட்காந்து வேண்டியதுதான். பக்திங்கிறது மனசுல இருக்கணும். அது என்ன நம்பரை எழுதி வைக்கிறது? இப்படி நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அறியாமையில எவ்வளவோ ஆன்மீகத்துல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். எதுக்கு இதை சொல்றேன்னா, சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்காக தெரிய சொல்லிட்டு இருக்கேன். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை சித்தர்கள் முறையில் நாம் வழிபாடு செய்யறோம்னா, வழிபாடுனா என்ன? பெரிய ஒரு படத்தை வச்சுக்கிறது, பெரிய ஒரு படத்தை வச்சுக்கிட்டு பூஜை புனஸ்காரம் பண்றதா? இல்லை. ஏன்னா அந்த வடிவத்துலதான் இருப்பாரா பைரவர் தெரியாது. இது கூட ஒரு கற்பனை தோற்றம். இந்த வடிவம் வந்து ஒரு கற்பனை. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது? பைரவர் குபேரனுக்கும் மகாலட்சுமியை கொடுக்கக்கூடியவர் பைரவர். குபேரர் மகாலட்சுமியால் என்னோட போதாத காலம் வரும் பொழுது அவங்களால கொடுக்க முடியாது. அந்த போதாத காலத்திலையும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரால் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் சிவம், அவர் நிர்வாணம், திகம்பரம், அவர்களுக்கு கோள்களின் ஆதிக்கம் வேலை செய்யாது. நிர்வாணம் திகம்பரத்துக்கு நீங்க எப்போ நீங்க நிர்வாணப்படுறீங்களோ உங்களுக்கு 9 கோள்களோட ஆதிக்கம் வேலை செய்யாது. நமசிவாய என்கின்ற மந்திரத்திற்கு அதுங்கெல்லாம் இப்ப அடிப்படைத்து கோள்கள்னா நாம நிர்வாணமாகி நமசிவாய சொல்லணும். அப்பனும் ஞான சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் தன்னுடைய மனதை நிர்வாண நிலைக்கு எடுத்துட்டு போய் நமசிவாய சொன்னாங்க. அதனாலதான் கோயிலோட கதவு திருமறை காட்டுல என்னாச்சு? திறந்துச்சு. இன்னொரு பாட்டு பாடம் என்னாச்சு? மூடுச்சு. அப்ப எல்லாருக்கும் உயிர் இருக்கு. அப்ப ஒரு சப்தத்தால், ஒரு பாட்டால் கோயிலின் கதவு திறக்கப்படும். இந்த கோயிலின் கதவும் ஒரு சப்தத்தாலே திறக்கப்படும். உங்களது உடலாகிய கோயிலின் கதவும் ஒரு சப்தத்தால் திறக்கப்படும். அதற்கு சாவி தேவையில்லை. சாவியே சப்தமய. பட் எந்த இடத்துல பாட்டு பாடணும்? கோயில் வாசலுக்கு போய் பக்கத்துல நின்று அந்த சப்தத்தை சொன்னீங்கன்னா தான் திறக்கும். நான் இங்க உட்காந்துக்கிட்டு வேதாரண்யத்தில் இருக்க திருமறை காட்டுல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அப்பா கதவை திறந்துடு, கதவை திறந்துன்னா என்ன கதையா? அந்த அளவுக்கு நம்ம பெரிய பலசாலியா? இங்க நம்ம விடுற சத்தம் அங்க போய் கேட்கறது இல்ல. அப்ப இந்த உடலாகிய கோட்டையாகிய வாசல்ல போய் நின்று ஒரு சப்தத்தை கொடுத்தா அந்த கதவு திறந்து, இந்த கதவு திறந்து நாம் உள்ளார போய் பைரவரை நமஸ்காரம். என்ன நமஸ்காரம் பண்ணணும்? பைரவர்
சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நமஸ்காரம் பண்ணும். ஏன்? எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வேணும். என் வாழ்க்கையில எனக்கு ஞான பக்தி நிலைக்கு போகும்போது எனக்கு கால பைரவர் வேணும். இப்போதைக்கு எனக்கு யார் வேணும்? எனக்கு சொன்ன நான் சத்தமா சொல்லுங்க. அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும். குழந்தை அழுதும் போதுதான் உமையவள் தாயா பால் கொடுத்தா. அழுகாத பிள்ளை நிறைவா இருக்குன்னு வராது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு யாரோட முன்னாடி நான் சொல்லும் போது கேள்வி கேட்டவங்க இந்த சத்தம் வந்துச்சா? வரல. இப்ப வந்து ஏன் சொர்ணாகர்ஷ்ணம் சொல்லும் போதே ஒரு பூரிப்பு வருது இல்ல? சொர்ணம்னாலே அவ்வளவுதான் வந்து ஏன் நான் சொல்ற சொர்ணம் பியூரா இறை சக்தியையும் தங்கத்தையும் தான் சொல்றேன். பக்கத்து வீட்டு சொர்ணத்தை சொல்லல. அது வேற நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் ஒரு முட்டாளுங்க. சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு படாருங்க அப்படியா ஐயா சொர்ணத்தை வர வச்சு பைரவர் கொடுப்பாரு. நான் சொர்ணங்கிற பொண்ணதான் லவ் பண்றேன். சொர்ணாகர்ஷ்ண பைரவரே அந்த சொர்ணத்தை எனக்கு பிக்கப் பண்ணி கொடுன்னு போய் நின்றாங்க. தயவு செஞ்சு நான் புனிதமான ஆன்மீகத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கேன். தெளிவா புரிஞ்சுக்க. சொர்ணாகர்ஷ்ணம் ஆகர்ஷணம்னா வரவழைக்கும். இப்போ வரவழைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னோட டம்ளர்ல ஃபுல்லா இப்போ ஒரு காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல நான் தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? நிறைஞ்சு வடியும். பட் காஃபி எடுத்து கீழே ஊத்திட்டு தண்ணி குடிச்சா ஃபில் ஆகும். இப்ப எனக்குள்ளார என்ன இருக்குன்னா, எனக்குள்ளார கர்மங்கள் மாயைகள் தத்ரியமாக இருக்கின்றது. தத்ரியங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு? என் மனதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உயிரெல்லாம் தத்ரியம் பிடிக்காது, மனசைதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மனப்படிதான் என்னோட வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு. என் மனம் தான் சொல்லுது என்னை இயக்கிட்டு இருக்கு. என் உயிர் அதுக்கு ஆதாரமா சக்தியா தான் இருக்கு. என் மனம் தான் என்ன இயக்குது. என் மனம் தான் இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இன்னைக்கு இட்லி சாப்பிடணும், அரைச்சது என்னமோ ஒரு மாவுதான். சில பேருக்கு இட்லி சாப்பிட்டா பிடிக்குது, சில பேருக்கு ஊத்தப்பம் பிடிக்குது, சில பேருக்கு நெய் ரோஸ்ட் பிடிக்குது. மூலப்பொருள் என்னமோ ஒரு மாவு. அப்ப என்னுடைய மனம் தான் என்ன டிசைட் பண்ணுது நான் என்ன சாப்பிடணும், எனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த கலர், நான் எந்த சுவாமியை கும்பிடணும்னு கூட என் மனம் தான் சொல்லுது. அப்ப அந்த மனதுல இருக்கக்கூடிய தத்ரியம் தான் எனக்கு சேரக்கூடிய நல்ல சொர்ண ஐஸ்வர்யங்களை தடுக்கிறது. அப்ப சித்தர்கள் அந்த மந்திரத்தை உருவாக்கும் பொழுது இந்த தத்ரியங்கள் எல்லாம் போய் எனக்கு முழுமையான சொர்ணத்தை எனக்குள்ளார என் மனதுல முதல்ல வைக்க சொல்றாங்க. அந்த விதையை மனதுல போடணும். எதுல போடணும்? என்னுடைய மனம் இறுகி போய் இப்ப பாறை மாதிரி கட்டாந்தரையா இருக்கு. இதுல எந்த விதை போட்டாலும் முளைக்காது. ஆனா என்னுடைய மனதோட பேஸ் மண்ணு தான். மனதோட பேஸ் மண்ணு. அந்த மண்ணை நான் ப்ராப்பரா தண்ணி விட்டு, மண்ணு இறுகிடுச்சுன்னா டைரக்டா நான் இது போட்டு உழ முடியாது. நான் தண்ணி விட்டு பதப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அதாவது முள்ளு செடி, கள்ளி செடி, இதெல்லாம் இருக்கு. அது நார்மலா எடுக்க முடியல. நான் நல்லா அதெல்லாம் வெட்டிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி என் நிலத்தை நான் உழுதேன்னா அதன் பின்பு ஒரு நல்ல விதைப்பட்டேன். நான் அந்த விதை போட்டதோட நம்ம கடமை முடியலங்க ஐயா. தினசரி அதற்கு தேவையான தண்ணியும் அதற்குண்டான பாதுகாப்பும், அந்த செடி முளைச்சு வரும்போது ஒரு ஆடு மாடு போய் சாப்பிடலாம், களை சேர்ந்தே முளைக்கலாம். அதுக்கு களை எடுத்து அனுதினமும் களை எடுத்து அதற்கு சரியான முறையில தண்ணி ஊத்திட்டே தான் ஆகும், பலன் கிடைக்கும். நல்ல ஒரு விதையோட முழுமையான பலன் கிடைச்சி அது ஒரு பலன் பன்மடங்கா கிடைக்கும். ஒரு நெல்லில் இருந்து 100 நெல் வெளில வரும், நெல் கதிர்கள் வெளில வரும். ஒரே ஒரு நெல் தான் பேசு. ஒரு மந்திரம், ஒரே ஒரு சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் மந்திரம் உங்களுக்கு உள்ளார போட்டோம்னா களை எடுத்து நாம் சரியான முறையிலே தண்ணி டெய்லி நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா, டெய்லி அபியாசம் பண்ணிட்டு வந்தோம், எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனையும் நம்ம மைண்ட்ல போட்டுக்காம குறிப்பிட்ட நாள் அந்த விதை முளைத்து அறுவடைக்கு வரும் வரைக்கும் பொறுமையா அமைதி காத்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம உள்ளார கொண்டு வராம பண்ணணும்னா, எப்படி ஒரு நெல் பல நெல்மணி கதிர்களாக வெளிப்பட்டுச்சோ, சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் விதை உங்க வாழ்க்கையை விஷயமா. ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா 2 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வார்த்தை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பொறுமைன்னு போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் நம்பிக்கைன்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா?
அது அவர் சொன்னது. எந்த ஒரு ஆன்மீக சாதனையில உங்களுக்கு மலர்ச்சி வரணும்னாலும் நீங்க பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கே முளைச்சு நாளைக்கு எனக்கு கனி கொடுக்கலன்னு அந்த விதையை குறை சொல்றதோ அந்த விதையை கொடுத்தவரை குறை சொல்றதோ அறியாமை. இயற்கையில் ஒரு விதை முளைக்கணும்னா 20 நாள் ஆகணும். ஒரு நெல்லு முளைச்சது அறுவடை பண்ணணும்னா 90 நாள் ஆகுனா 90 நாள் வெயிட் பண்ணணும். 90 நாள் டெய்லி பேணி காப்பாற்றணும். அப்பதான் அறுவடை பண்ணணும். இதான் இயற்கை. இங்கே நாம மாந்திரீகம் சொல்லி தரல. இது மந்திர சாஸ்திரம் இல்ல. அப்படியே தூக்கி போட்டு ஒரே நாள்ல உங்களை புரட்டி நாளன்னைக்கு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணா 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த டைம் ஃபேக்ட் மாறினா அந்த 1 கோடிக்குள்ள 2 கோடி போட்டு போயிடும். மாந்திரீகத்திலே வரக்கூடிய செல்வமானது சொர்ணமானது அந்த டைம் ஃபேக்ட் மாறுச்சுன்னா உங்களை பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். ஆனால் சொர்ணாகர்ஷண பைரவர் என்கின்ற விதையை போட்டு ஈசனாகிய சிவபெருமான் சொர்ணாகர்ஷண பைரவராக உங்களுக்கு அருள் புரிஞ்சு உங்களுக்கு செல்வம் வந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க சந்ததிக்கு அது நிலைக்கும். இதுதான் சத்தியம். இந்த இடத்துல நம்ம நேரையும் சத்தியத்தையும் சொல்லித்தரோம். ஆன்மீகத்தோட சத்தியத்தையும் உண்மையையும் தர்மத்தின் வழியா தான் பண்ணணும் பாருங்க. சில பேர் சொர்ணாகர்ஷண பைரவருங்கிறாரு. எப்படி இது கொடுக்கும்? வரைய எனக்கு எல்லாரும் வரணும். இந்த பூமியில பிறந்த எல்லாரும் இறைவனோட குழந்தைகள். வேதம் சொல்லுது இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனும் இறைவனோட புத்திரன் தான், புத்திரி தான். இந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கமா இருக்கணும். ஆனா நரகமா இருக்கு. ஏன் நரகமா இருக்கு? என்ன தர்திரியம் பிடிச்சி என் தர்திரியத்தை விட்டு நான் விலகுனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சொர்ணம் கிடைக்கும். அது மகாலட்சுமியால கிடைக்கலாம், குபேரனால கிடைக்கலாம். டைரக்டா அவங்களுக்கே கொடுக்குற. நம்ம இந்தியன் பேங்க்லயும் ஐசிஐசிலையும் போய் பணம் எடுக்கிறோம். ரிசர்வ் பேங்க்ல அக்கௌண்ட் வந்துட்டீங்கன்னா சொர்ணாகர்ஷண பைரவர் ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் பேங்க்ல பணம் பற்றாக்குறை வருமா? நம்ம ஊர் பேங்க்ல இன்னைக்கு பணம் இல்ல தீர்ந்து போச்சு நாளைக்கு வாங்குறோம். ரிசர்வ் பேங்க்ல பணமே தீராது. பணம் தீர்ந்தாலும் உடனே அச்சடிச்சு புது நோட்டே கொடுத்துருவாங்க ரிசர்வ் வங்கி இல்லையா? சொர்ணாகர்ஷண பைரவர் உங்களுக்கு பணமே உங்களுக்கு வராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விதி இருந்தாலும் புதுசா உங்க விதியை தலையெழுத்த மாத்தி அச்சடிச்சு புதுசாக சொல்றது. அந்த பவர் ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. நோட் அடிக்கிற பவர் நார்மலா இருக்கக்கூடிய பணத்தை பேணி காக்கக்கூடிய வங்கிக்கு கிடையாது. அது உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்து இல்லைன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கலான்னு ஒரு உங்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் பணம் கொடுக்கும். உங்களுக்கு அந்த கரெக்டா எல்லாமே இருந்தாதான் பணம் கிடைக்கும் பேங்க்ல. ரிசர்வ் பேங்க் அப்படி இல்ல. உனக்கு புதுசா உங்க அக்கௌண்டே ஓபன் பண்ணி உன் தலையெழுத்தையே மாத்தலாம். புதுசா ஒரு வங்கிக்கு பர்மிஷன் யார் கொடுக்குறான்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பர்மிஷன் கொடுக்கணும் ஒரு பேங்க் திறக்கணும்னா. அப்ப உங்களை ஒரு பிரைவேட் பேங்க் ஆக்கி உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு பேங்க் போரே கொடுத்து பணத்தை கொடுத்துட்டா அவ்வளவுதான். நீங்களாம் நீங்க பேங்க்ல பணமே குறையாது. அதான் சொன்னாங்க. டிஃபரன்ஸ் தெரியணும். சுவாமி கும்பிடுறா ஏன் கும்பிடுறா எதுக்கு கும்பிடுறோம் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியணும். யோசிங்க. சொர்ணாகர்ஷண பைரவர்னா ஏனே தெரியாம போய் அங்கேயும் போய் விளக்க போட்டுக்கிட்டு அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் ஐயா, காசு இருந்தா 10-100 மாப்பிள்ள தேடிட்டு வர போறாங்க. உலகத்தோட சூட்சமத்தை புரிஞ்சுங்க. காசு இருந்தா அவன் தேடிட்டு வர போறான். உலகம்ங்கிற மாயை எப்படி தெரியுமா சுத்துது? பொருள். அதனாலதான் பொருட்பால் ஒரு பாலையை எழுதி வச்சுட்டு விட்டார் வள்ளுவர். அறத்தோட தான் வாழணும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்து இன்பத்துப்பால். அறமா வாழ, பொருள் இல்லாம வாழ முடியாது. பொருளும் அறமும் கரெக்டா இருந்து இன்பமாவும் வாழ்ந்துட்டு போ. இவ்வளவுதான் விஷயம் வாழ்க்கை. இது தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு நம்ம பரிதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கைய. ஏன் எங்க போய் யார்கிட்ட கேட்கணும் என்ன கும்பிடணும்னு தெரியல. பட் இன்னைக்கு அப்புறம் எந்த கோயிலையும் போய் நீங்க சொர்ணாகர்ஷண பைரவர் தேட வேணாம். இன்னையோட பெரிய விஷயம் என்னன்னா உங்க உடம்புக்குள்ளார சொர்ணாகர்ஷண பைரவர் அந்த அம்சம் எங்கே நிற்கின்றது, எப்படி இந்த அம்சத்தை போய் நான் வழிபாடு பண்ணணும். வழிபாடுனா இங்க தியானம், வழிபாடுனா இங்க ரகசியமாக சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடும் ரகசியம். ஏன் இந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கங்கள் ரகசியமா தான் நடக்குது. நான் ஏதோ மூக்குல இழுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. மூச்சு உடம்புல சிரமப்பட்டா உடம்பு சிரமப்படும். நீங்க சிரமப்படுறீங்க.
ஆனா நான் காத்து இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும், நான் சாப்பிடுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். என்னோட செரிமானம், என்னுடைய காற்று உள்ளார போய் ரத்தத்துல கலக்கிறது, ரத்த உற்பத்தி, என் உடம்புக்குள்ளார எல்லாமே ரகசியமா தான் நடக்குது இல்லையா? என் உடம்புல நடக்கக்கூடிய என்னோட இயக்கங்கள் எல்லாமே ரகசியம்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் ரகசியம் தான். பல பேருக்கு சந்தேகம் என்னன்னா, ஏன் ஐயா ரகசியம் ரகசியங்கிறாருன்னா, இதான் உங்க உடம்பே ரகசியமா இருக்கு, உங்க உடம்புக்குள்ளார உயிர் ரகசியமா இருக்கு, உங்க உடம்புக்குள்ளார மனசு ரகசியமா இருக்கு, உங்களோட இயக்கமே ரகசியமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு இப்படியும் பேசுறீங்க, நாளைக்கு எல்லாம் விடிஞ்சா வேற மாதிரி பேசுறீங்க. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற கதையா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயமுமே ரகசியமா இருக்கு. நான் சிறுவனாகும் போது எனக்கு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு, எனக்குள்ள ஒரு ரகசியத்தை பேணி காப்பாத்தினேன். இளமையில ஒரு மாதிரி நான் வாழ்ந்தேன், எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னோட சரி, நீங்க என்ன எல்லா எண்ணத்தையும் நீங்க வெளிப்படுத்துறீங்களா? கூட இருக்கிறவங்க அடிச்சு கொல்லணும்னு மேனேஜரும் உங்களுக்கு தோணும். அடிச்சிருக்கீங்களா? இல்ல அவன்கிட்ட என்னைய சொல்லிருக்கீங்களா? என்னையாவது சாட்டர்டே பார்ட்டிக்கு போனீங்கன்னா சொல்லிடுவீங்க. அது உள்ளார பகவான் உள்ளார போகும். பகவான் உள்ளார போய் நீங்க உங்கள் நிலையை மறந்து, உங்க சிறுமூளையோட இயக்கத்தை மறந்து பெருமூளை வேலை செய்யும் பொழுது கொட்டிடுவீங்க. சிகரந்தா தூது மாதிரி இல்ல, அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் கொட்ட முடியும். அப்ப நீங்க எண்ணிய எண்ணங்கள், நீங்க விட்டு அட்டிக்கணும், என்ன போட்டு இவ்வளவு புள்ளியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறான், என்ன மட்டும் தான் வச்சு ஓவர் பண்ணி பார்க்க சொல்றான். அவனுக்கு எவனெல்லாம் ஜிங்ஜா அடிக்கிறானோ அவனெல்லாம் போக சொல்லிடுறான் 6 மணிக்கு. நான் மட்டும் 8 மணிக்கு தான் போறேன். எத்தனை பேரோட மனக்குமுறல், எத்தனை பேர் இந்த மாதிரி வேலையில இருக்கீங்க? உண்மையா இல்லையா? வாழ்க்கையில் எதாவது தானே பேசுறேன். அப்ப ஒரு உணர்வு வெளிப்படுத்தல, என்னைக்காச்சும் அவனை அடிச்சு போகணும், இல்ல அவன் உடனே டிரான்ஸ்பர் ஆகணும், இல்லன்னா இந்த டீம் விட்டு நான் உடனே மாறியே ஆகணும் அப்படின்னு எத்தனை பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் வெளில சொன்னீங்களா? எல்லாத்தையும் ரகசியமா தானே. அப்போ உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கே இவ்வளவு ரகசியம் இருக்கும்போது தெய்வத்துக்கு ரகசியம் இருக்குமா இருக்காது? தெய்வம் மட்டும் என்ன உடனே பிரதட்சணம் ஆனது என்ன இருக்கு? அப்படியே பிரதட்சணம் ஆனா எல்லாரும் ஒன்னும் கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சமாச்சும் நம்மளோட உயிர் சக்தி மேல இருந்து இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் பவர் ஏறி நின்னா, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பவர் இருக்கு, அந்த பவர் கொஞ்சமாச்சும் ஏறி இந்த இடத்துல நின்று கொஞ்சம் வந்தாதான் ஒரு தெய்வீக சக்தியெல்லாம் நம்ம பார்க்கணும். சிலருக்கு காட்சி கொடுக்குறீங்க, காட்சி கொடுக்கல, அது காட்சி கொடுக்க தயாரா இருக்கு, அதை பாக்குறதுக்கு நீங்க தயாரா. அதுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணுங்க. விவசாயம் பண்ண என்ன பண்ணணும்? உழைக்கணும். சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். ஆன்மீகத்துல சொர்ணாகர்ஷ்ணனோட பைரவரோட அருள் கிடைக்கணும், என்ன பண்ணணும்? உழைக்கணும். என்னங்க உழைக்கணும்? நான் அனுதினமும் உழைக்கணும். சொர்ணாகர்ஷ்ண பைரவர்ங்கிறது என் வாழ்க்கையில மலர்ச்சியா இன்னைக்கு நம்ம கொடுக்க போற அந்த விதை உங்க தேகத்தின் உள்ளார, உங்க அகத்தின் உள்ளார சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்கள் எப்படி பூஜிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ரகசியத்தை நீங்கள் பேணி பேணி காப்பாத்துனீங்கன்னா அது ஒரு செடியாகி மரமாகி பெரிய ஆலமரமாகிய விருட்சமாக மாறி உங்க வாழ்நாள் முழுவதுக்கும் செல்வதற்கும். சும்மா இன்னைக்கு கும்பிடுறேன் ஒரு காரியத்திற்காக நான் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட்டேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரணும், அதுக்காக இந்த வகுப்பு நடத்தல. அதனால்தான் நாங்களே குருகுல கல்வி மாணவர்கள் ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு நேரடியாவே சொன்னோம், இந்த வகுப்பு ரெகுலரா பண்ணல, இந்த வகுப்புல யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்க பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இந்த ஒரே வகுப்பு, ஆனா அவங்க ஆயுசுக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் உங்களோட இருக்கிறதுக்கு உண்டான வகுப்பு தான். எந்த ஒரு முறையும் இல்லை. எப்படி நீங்க அவரை கூப்பிடணும், எப்படி அவரை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணணும், எப்படி நீங்க அவரை உங்க அகத்துக்குள்ளார பூஜிக்கணும், எப்படி நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏங்க அவரெல்லாம் நமக்குள்ளார அகத்துக்குள்ளார வந்தாருன்னா தர்த்தரியெல்லாம் அட்ட தர்த்தரியெல்லாம் ஓடி போயிடுங்க. வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டு ஓடிடுங்க. பைரவர்லாம் அப்படி எந்திரிச்சு வந்து நின்னாருன்னா முடிஞ்சு போச்சுங்க. உங்களோட தர்த்தரியெல்லாம் அவரெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளார ஓடிடுங்க. ஆனா தக்க வச்சுக்கணும். இன்னைக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, தெளிவா வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, முதல் நாள் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்? உண்மையே பேசுறோம், பைரவரை பத்தி பேசுறோம். போய் சொன்னீங்கன்னா வந்து அடிச்சுட்டு வருவாங்க.
உடனே வீட்டுக்கு மாமா வராரு, மொத்தம் ஏதோ சொந்தக்காரன் வராங்கன்னா உடனே தடப்படலாம் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு, கூட்டு பொரியல் இல்ல கோழி இருக்கும், கோழியோட சேர்த்து ஆடு இருக்கும், முட்டை இருக்கும், எல்லாம் இருக்கும். சொந்தக்காரர் 2வது நாள் இருக்காரு, அந்த 3 ஐட்டத்துல ஒரு ஐட்டம் குறைஞ்சிடும். 3வது நாள் இருக்காரு, 3 வெங்காயம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது, அவர் கிளம்பிடணும். விருந்தும் வந்து 3 நாள் சொல்லி வச்சான். 3 நாளைக்கு மேல சொந்தக்கார வீட்டுல தங்கினா 4வது நாள் என்ன இருக்கும், ஒரு பொரியலா இருக்கும். சாப்பாடு போடலாமா மறு சாப்பாடு ஒரு யோசனை வர வந்து 5, 6, 7 எல்லாம் போகும்போது எப்படி இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏண்டாங்க வந்து தயவு செஞ்சு சொர்ணா கஷ்டம் போயிடுவாரு, அந்த மாதிரி சங்கடத்துக்கே இருக்க. ஏன்னா நீங்க இங்க இருந்து போகும்போது ஆர்வமா நாளைக்கு நீங்க பக்காவா இருப்பீங்க. அது இல்லாம அவனியா வீட்டம் வேற, நாளைக்கு பௌர்ணமி, அவனியா வீட்டம் வேற, பக்காவா பூஜை பண்ணுவீங்க. சொர்ணா கஷ்டம் போயிடுவாரு, அளந்து போயிடுவாரு. நீங்க நாளைக்கு போய் பண்ணக்கூடிய பூஜையில உண்மையா சொர்ணாகிருஷ்ண பைரவரே மயங்கிடுவாரு, அந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. கலந்த செஞ்சு கட்டணம் ஆகும்போதுதான் தெரியும். விருந்தாடியோட கதையை ஆக்கிறாரு. முதல் நாள் நம்ம என்ன லெவல்ல இருக்கோமோ அந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு போக 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 48வது நாளைக்கு அப்படி இருக்கும். இன்னைக்கு நான் வந்து 2 உணவு வைக்கிறேன், 2 வெரைட்டி வைக்கிறேன்னா நாளைக்கு 4 வெரைட்டி வைக்கணும், நாளைக்கு 6 வெரைட்டி வைக்கணும், அப்புறம் 8 வெரைட்டி. ஐயோ அவரே போதும் போதும்னு சொல்லணும். எப்பா நீங்க என்ன கூப்பிட்டதெல்லாம் போதும்பா, நானே வந்துடுறேன்ப்பா. ஐயோ எனக்கு வந்து அங்க இருக்கிறதோட உன் வீட்டுல இருக்கிறதாப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவரே சொல்லணும். அவரே வந்து நம்ம மயக்கணும். மாற்றாக விருந்தாடி கதையாகி முதல் நாள் அப்படியே உருவம் அப்படியே உட்காந்து போடுற சொர்ணாகிருஷ்ண பைரவரே. 2வது நாள் 108க்கு 90 வரும்போதே கொஞ்சம் கையை பிடிக்கிறது, காலா பிடிங்கிறது, அப்புறம் 50க்கு திணறது. அப்புறம் காலையில பூஜை பண்ண முடியல, காலையில நான் வந்து ஈவினிங் பண்றாங்க. சரி ஈவினிங் தான் வந்தமே, வாக்கு கொடுத்தோம்ல அந்த பிரபஞ்சத்துல. ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்தால உடனே செய்யணும்ல, செய்யறதில்ல. சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போகும்போது பண்றாங்க. அப்புறம் உண்டை கலப்போட என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம்ங்கிறது. அப்புறம் போய் வேண்டாம் இருப்பா, தூக்கம் வந்துருமா, நான் வந்து சாப்பிட்டாச்சு தூக்கம் வந்துடும். வேண்டாம் இருப்பா, ஐயோ 48 நாள் எப்படா முடியும் அப்படின்னு கொடுமையா போய் 9:30 மணிக்கு உட்காந்து காலை வைக்கிறோம். அப்படியே போய் உட்கார முடியாது, ஒன்றும் பிடிக்கலையே, முடியலையே, ஏதோ மனசுல தோண சொல்லிவிட்டு அப்பாடா முடிச்சிட்டேன். சொர்ணாகிருஷ்ண பைரவர் பாப்பாரு, பண்ணுடி பண்ணுடி, என்ன கூப்பிடாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிடணும். ஒண்ணு என்ன கூப்பிட்டீங்கன்னா நீ தெளிவா என்ன கூப்பிட்டு எனக்கு உண்டான மரியாதையை செய். என்ன கூப்பிட்டு வச்சு நீ மரியாதை கட்டத்தனமா நடந்த புரட்டி போட்டு அடிச்சேன்னு வச்சுக்க, நான் உனக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவர் உனக்கு தேவையில்லை, நான் கால பைரவரா வந்தீங்க, கால பைரவரா வந்து ஒன்னு அடிச்சாதான் தெரிஞ்சதுன்னு அப்படியே மாறிக்க பாத்துங்க. இதான் ரகசியம். ரகசியத்தை தரவு சொல்லிட்டேன். சொர்ணாகிருஷ்ண பைரவரா வந்தவர் நாளைக்கு உங்களுக்கு வடுக பைரவராகவும் கால பைரவராகவும் மாறாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அவர் என்னமோ கண்டிப்பா நம்ம கூட்டு சொல்லியிருக்கோம், கண்டிப்பா சொர்ணாகிருஷ்ண பைரவராக வருவார், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. காலையில தேஞ்சி கட்டருமா மட்டும் ஆணுச்சு கால பைரவராக இருந்தாலும் தூங்க முடியாது.